எல்லாருக்கும் மாலை வணக்கம். சௌக்கியமா எல்லாம்? நான் என்ன சொல்கிறேன், நம்ம தமிழ்நாடு மக்களுக்கு அவ்வளோ பெரிய டிமாண்ட் ஒன்றும் கிடையாது. அவருக்கு என்ன வேணும், படம் வேணும்னா அந்த படம்ல என்டர்டெயின்மெண்ட் இருக்கணும். ஆனால் ஏதாவது சோஷியல் மெசேஜ், ஃபேமிலிக்காக ஹார்ட் டச்சிங் ஏதாவது அந்த மாதிரி சப்ஜெக்ட் தமிழ்நாட்டு மக்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப இஷ்டம். உங்களுக்கு 100 கோடி ரூபாய் பட்ஜெட் வேணாம், உங்களுக்கு டெஃபினெட்லி ரொம்ப மிக பெரிய மியூசிக் டைரக்டர் கூட தேவையில்லை. இல்லைன்னா பீப்புள் ஹூ சார்ஜ் 500 crore rupees ஃபார் டைரக்ஷன் அந்த மாதிரி யாரும் தேவையில்லை. ஏதாவது நல்லா இந்த மாதிரி ஸ்டோரி லைன், ஹார்ட் டச்சிங், ஆனால் ரியல் மெசேஜ் இருக்கும். அந்த மாதிரி கதை நம்ம தமிழ்நாடு மக்கள் எல்லாருக்கும் ரொம்ப இஷ்டம். அண்ட் நான் நினைக்கிறேன் சுரேஷ் காமாட்சி சார், உங்களுக்கு ஏற்கனவே நான் வாழ்த்துக்கள் சொல்கிறேன். ஏன்னா இதை டைம் நம்ம நாட்டில் இப்போது ஸ்போர்ட்ஸ் செக்டரில் ரொம்ப ப்ரோக்ரெஸ் இருக்குது. நீங்கள் தான் பாருங்கள், 15 வருஷம் முன்னாடி 10 வருஷம் முன்னாடி அவ்வளோ பெரிய ஸ்போர்ட்ஸ் ஆள் நம்ம நாட்டில் இல்லை. எவ்ரிபடி நியூ சச்சின் தெண்டுல்கர், கபில் தேவ் அண்ட் ஷானியா மிர்ஜா, அவர் தான். ஸ்போர்ட்ஸ் செக்டரில் அவ்வளோ க்ரோத் கிடையாது அந்த டைமில். ஆனால் இப்போ 10 வருஷத்தில் நீங்கள் பாருங்கள், இப்போ தான் ஒரு பொண்ணு மனு பாக்கர் ஒலிம்பிக்ஸில் நமக்காக கோல்டு மெடல் வாங்கிட்டு இப்போ 2 மெடல்ஸ் அவர் வின் பண்ணிட்டு ஏற்கனவே நமக்காக. பிரக்னானந்தா நம்ம தமிழ்நாடோட ஒரு ப்ரைட், நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்காக, நம்ம ஸ்டேட்காக. பிரக்னானந்தா செஸ் சாம்பியன், விஸ்வநாதன் ஆனந்த், இந்த மாதிரி ரொம்ப மிகப்பெரிய லிஸ்ட் இருக்குது. ஏன் இது இப்போ தான் போயிட்டு இருக்கு? ஏன்னா பிகாஸ் இப்போது ஸ்போர்ட்ஸ்க்காக ரொம்ப நிறையா பெனிஃபிட்ஸ் இருக்குது, நிறையா ஸ்கோப் இருக்குது. ஸோ ஒரு வேளை உங்களுக்கு கூட உங்கள் சொசைட்டியில், உங்கள் ஃபேமிலியில் யாரோ ஒருத்தர் தெரியும், ஒரு பேபி, ஒரு குழந்தை, அவருக்கு ஸ்போர்ட்ஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு கண்டிப்பாக அவருக்கு என்கரேஜ் பண்ணிக்கலாம். ஸ்போர்ட்ஸ், காட் பிளஸ் யூ, ஸ்போர்ட்ஸ் வில் மேக் அ பர்சன் வெரி டிசிப்ளின்ட். ஒரு வாட்டி நீங்கள் வாழ்க்கையில் டிசிப்ளின் ஆகும், அதுக்கப்புறம் வேறு எல்லாம் மேட்டர்ஸ் ஆட்டோமேட்டிக்லி சார்ட் அவுட் ஆகும். ஸோ ஸ்போர்ட்ஸ் மிகப்பெரிய ஒரு பெனிஃபிட். யூ வில் பிகம் வெரி ஃபிட்னஸ் ஃப்ரீக், யூ வில் பிகம் டிசிப்ளின் அண்ட் அதுக்கப்புறம் வாழ்க்கையிலே கொஞ்சம் எல்லாம் ஈஸியாக வரும். ஸோ ஐ திங்க் ஸ்போர்ட்ஸ் நம்ம எல்லாம் குழந்தைகளுக்காக ரொம்ப ரொம்ப முக்கியம். எங்கே இருக்க எல்லாம் ஜேர்னலிஸ்ட், அவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு ரிக்வெஸ்ட். இப்போ நான் ஒரு இல்லை 2 வாட்டி இந்த கேஸ் என் ரொம்ப க்ளோஸ் பர்சனில் பார்த்தேன். இங்கே உங்கள் பாக்கெட்டில் இந்த சைடில் ஃபோன் போடாதீங்க, தயவு செஞ்சு போடாதீங்க. இங்கே இருக்க அவர் 90% நீங்கள் எல்லாம் இங்கே தான் ஃபோன் போட்டுட்ருக்கீங்க உங்கள் பாக்கெட்டில். உங்களுக்கு நிஜமாக தெரியாது இந்த ரேடியேஷன் உங்கள் ஹார்ட் பிளாக்கேஜ்க்காக, உங்கள் ஹார்ட் அட்டாக்காக ரொம்ப மிகப்பெரிய காரணம். ஸோ தயவு செஞ்சு எங்கே பாக்கெட்டில் போடாதீங்க. வேணும்னா ஒரு பவுச் இப்படி கிராஸ் பாடி போடுங்க, ஏதாவது ஆப்ஷன் பாருங்கள். உங்கள் எல்லாருக்கும் உங்கள் ஃபேமிலியில் எல்லாம் லவ் பண்ணுறேன். ஸோ வி ஹாவ் டு லிவ் ஹெல்தி அண்ட் பியூட்டிஃபுல்லி ஃபார் அவர் ஃபேமிலி. உங்களுக்கு எல்லாருக்கும் நல்வாழ்த்துக்கள். ஏற்கனவே எவ்வளோ அழகான ஒரு ஸ்கிரிப்ட் கண்டுபிடிச்சி நீங்கள் இதை ஷூட்டிங் பண்ணி இது இப்போ ரிலீஸ் பண்ண போகிறீங்க. இந்த மாதிரி சப்ஜெக்ட் அவ்வளோ ஈஸியாக ஷூட்டிங்காக அப்புறம் ரிலீஸ்க்காக அவ்வளோ ஈஸி இல்லை. ஆனால் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங், ரொம்ப ஹார்ட் டச்சிங் சப்ஜெக்ட் இருக்குது. ஸோ ஃபுல் காஸ்ட் எல்லாருக்கும் என்னோட ஆல் தி பெஸ்ட், நல்வாழ்த்துக்கள். நன்றி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.